டிட்டுவா புயல் வேற பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கு. நமக்கு எப்போதுமே இந்த மாதிரி மழை காலங்கள் வந்துருச்சுன்னா எவ்வளோ கார் இருந்தாலும் கார்லாம் ஓரமாக வச்சுட்டு கொடை பிடிச்சிட்டு ஜாலியாக நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். அது இந்த இயற்கையாக வரக்கூடிய ஜில் காற்று மழை காற்று ரசிக்கிறது வந்து ஒரு தனி சுகம்தாங்க. ஐயா கொடை புடிச்சிட்டு போற பெரியவரே வணக்கம்ங்க. யாருப்பா இது? இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறோம்னு ரெண்டு கையும் அடுப்புல வச்சு கறிக்கிறணும். குளிக்கல என்னென்ன பண்றீங்க? டேய் இது குளியாடா, இது கிணறுடா. அப்படியே வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம்னே. இதுதான் ஃபின்லே ஸ்கூல். இந்த ஸ்கூலில் தான் எங்கள் தாத்தா படித்தார், எங்கள் அப்பா படித்தது இந்த ஸ்கூலில் தான். ஆனால் நான் இங்கே படிக்கலை, நான் படித்தது கோயம்புத்தூரில். புயல் அப்படின்னாலே காற்று தான். இந்த மரத்தெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக காற்று அடிக்குது. இவ்வளோ மழையிலையும் மரவள்ளி கிழங்கு விற்றுட்ருக்காங்க. ஏன்னா மரவள்ளி கிழங்கு மழை நேரத்தில் சுட்டு சாப்பிட்றது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மரவள்ளி கிழங்கு வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு. என்னுடைய ஃபேவரட் ஆவின் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, யாருமே இல்லை. இந்த டிட்டுவா புயல்னால முட்டி அளவுக்கு தண்ணி நிற்கும் அப்படின்னு பயமுறுத்துனாங்க. பார்த்தா கணுக்கால் வரைக்கும் கூட தண்ணி இல்லை. நம்ம டெல்டாவில் ட்ரைனேஜ் சூப்பராக இருக்கும், அதில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணியெல்லாம் ஓடிடும். அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒருத்தர் சோளக்கருத்து விற்றுட்ருக்காரு. காலையில் கிளினிக் வரும்போதும் பார்த்தேன், நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போயுமே அவர் நவரில், இப்போ லேசாக தூருது, இப்போயும் விற்றுட்ருக்காரு. இவ்வளோ மழையிலையும் தலைக்கு மேலே ரெயின் கோட்டை போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர் சூப்பர். காற்று பயங்கரமாக அடிக்குது. இந்த தென்னை மரம் அசைகிறதெல்லாம் பார்த்தாலே லைட்டாக நமக்கு பீதி ஆகுது. ஏன்னா கஜா புயலில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். தென்னை மரம்லாம் வேரோட பிடுங்கிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு கரண்ட்டே இல்லை. நான் தஞ்சாவூரில் பிஜி பண்ணிட்டு இருந்தேன். மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர் ரோட்டில் போகும்போதெல்லாம் ரோடு ஃபுல்லாக மரமாக விழுந்து கிடக்கும். அவ்வளோ டிலே ஆகும். கிளாஸ்க்கு போகும்போதெல்லாம் லேட்டாக போய் மேடம்கிட்ட பர்மிஷன் வாங்குவேன். அவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துச்சு கஜா புயல். நிறைய விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த டிட்டுவா புயல் அந்த மாதிரிலாம் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தாமல் வெறும் மழையோடு போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுதான் எங்கள் வீடு. பாதாள சாக்கடை திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால இன்னும் கேட்டே போடாமல் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்கோம். அங்கே ஒயிட் கலர் நிற்கிறது தான் என்னோடய பைக். பக்கத்தில் நிற்கிற பைக்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க பைக். அவங்களும் மழைக்காக இங்கே பார்க் பண்ணியிருக்காங்க. மேடம் அவங்க கார் எடுத்துகிட்டு கிளினிக் போயிட்டாங்க. இது நம்ம பென்ஸ் மட்டும் நிற்குது. ஃபார்ச்சுனர் இன்னொரு இடத்துல ஷெட்டில் தனியாக நிற்குது.